சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்ட நிலையில் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிதாக 5 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே 2 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட்ட நிலையில் 3500 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என முதலமைச்சர் அறிவித்தார். மேலும் 1088 கோடி ரூபாய் மதிப்பில் 2200 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 அதிகரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதேபோன்று சிறப்பு ஓய்வூதியம் பெறும் தூய்மை பணியாளர், அங்கன்வாடி ஊராட்சி செயலாளர்கள் மறைந்துவிட்டால் அவர்களின் குடும்ப உறுப்பினருக்கு 1200 ரூபாய் மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யும் நோக்கில் அவர்களின் பணிக்காலத்திற்கு ஏற்ப போட்டித் தேர்வுகளில் சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் மு.க.ஸ்டாலின் கூறினார். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா, இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும். ஏழைகளை பாதுகாக்கும் சமூக திட்டங்கள் மூலம் 1,80,000 பேருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதாவது மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஆதரவற்ற பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அளிக்கப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் முதலமைச்சரின் புதிய அறிவிப்பிற்கு சத்துணவு ஊழியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். இதுவரையும் இல்லாத அளவில் குடும்ப பாதுகாப்போடு கூடிய ஓய்வூதியம் ஒட்டுமொத்த பணிக்கொடையாக ஒட்டுமொத்த தொகையை, அதாவது பணி நிறைவின் பொழுது பணிக்கொடை வழங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட 4 அறிவிப்புகளை இன்னைக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஈமக்கிரி உட்பட 4 அறிவிப்புகளை வழங்கியது எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. சமூக திட்டங்கள் மூலம் ஓய்வூதியம் வழங்கப்படும் விழா வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். திருப்பதியில் கலப்பட நெய்யை பயன்படுத்தி லட்டு தயாரிக்கப்பட்டதில் 250 கோடி ரூபாய் ஊழலை சிபிஐ தலைமையிலான சிறப்பு விசாரணை குழு உறுதி செய்துள்ளது. 36 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. நாட்டையே உலுக்கிய திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ఏడుకుండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా ఏడుకుండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு உள்ளிட்ட பிரசாதம் தயாரிக்க கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக எழுப்பப்பட்ட குற்றச்சாட்டுகள் நாடு முழுவதும் பக்தர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அது தொடர்பாக திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிஐ தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு இவ்வழக்கை விசாரிக்க களத்தில் இறங்கியது. திருப்பதி கூடுதல் எஸ்பி வெங்கட்ராவ் தலைமையிலான 30 பேர் கொண்ட உள்ளூர் காவல் படையினர் சிறப்பு குழுவினருக்கு உதவியாக நியமிக்கப்பட்டனர். அந்த குழு தேவஸ்தானத்திற்கு நெய் சப்ளை செய்த திண்டுக்கல்லை சேர்ந்த ஏஆர் டைரி, உத்தரகண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த போலே பாபா டைரி உள்ளிட்ட இடங்களில் விசாரணை நடத்தினர். பால் பொருள் உற்பத்தி நிறுவன உரிமையாளர்கள், தேவஸ்தான கொள்முதல் துறையின் அதிகாரிகள், தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ஒய்வி சுப்பாரெட்டி, முன்னாள் நிர்வாக அதிகாரி தர்மாரெட்டி ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த விவகாரத்தில் தேவஸ்தான ஊழியர்கள் பலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இப்படி 10 மாதங்களில் 16 மாத கால விசாரணையின் இறுதியாக கலப்பட நெய் தொடர்பான வழக்கின் குற்றப்பத்திரிகையை சிறப்பு விசாரணை குழு நெல்லூர் லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. அதில் 36 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதில்
மோசடியின் பின்னணி குறித்த சில திடுக்கிடும் தகவல்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2019 முதல் 2024 வரை 1,61,00,000 கிலோ நெய்யை பயன்படுத்தி 48,76,00,000 லட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. அதில் 68 லட்சம் கிலோ போலி நெய்யை பயன்படுத்தி 20 கோடி லட்டுகளை தயார் செய்திருக்கிறார்கள். இதன் மூலம் சுமார் 250 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பது ஆதாரத்துடன் உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெய் என்று கூறி தேவஸ்தானத்திற்கு சப்ளை செய்யப்பட்ட போலி நெய்யில் பாமாயில் மற்றும் பாமாயிலை போல நெய்யை மணக்கச் செய்ய தேவையான வேதிப்பொருட்கள் ஆகியவை இருந்தது ஆய்வக அறிக்கைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மோசடியை கண்டும் காணாமல் விட திருப்பதி தேவஸ்தான ஊழியர்களுக்கு பல லட்சம் ரூபாய் லஞ்சமாக கைமாறியுள்ளது. குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்ட 36 பேரில் திருப்பதி தேவஸ்தான முன்னாள் தலைவர் சுப்பாரெட்டி உள்ளிட்ட 9 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர்களில் 6 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. அதில் டெல்லியைச் சேர்ந்த ரசாயன சப்ளையர் அஜய்குமார் சுகந்த், சின்ன அப்பண்ணா மற்றும் திருப்பதி தேவஸ்தான முன்னாள் பொதுமேலாளர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட 3 பேர் இன்னும் சிறையில் உள்ளனர். முக்கிய குற்றவாளிகளாக போலே பாபா பால் பண்ணை நிறுவனத்தின் நிர்வாகிகளான போமில் ஜெயின் மற்றும் விபின் ஜெயின் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த AR பால் பண்ணை மற்றும் திருப்பதியைச் சேர்ந்த வைஷ்ணவி பால் பண்ணை உள்ளிட்ட பிற பால் பண்ணை பிரதிநிதிகளும் வழக்கில் சிக்கியுள்ளனர். மேலும் தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் திருப்பதி அறக்கட்டளையின் வெளிப்புற பால் பண்ணை நிபுணர்களும் உடந்தையாக இருந்துள்ளனர். போலி முத்திரைகள், தவறான GST பில்கள், ஆய்வக அறிக்கைகள் மற்றும் உத்தரவாத சான்றிதழ்களை தயார் செய்து கலப்பட நெய்யை லட்டு தயாரிக்க உள்ளே அனுமதித்துள்ளனர். அதில் யார் யார் எவ்வளவு ரூபாய் லஞ்சம் வாங்கி இருக்கிறார்கள் என்ற தகவல்களும் வெளிவர உள்ளது. இதன் மூலம் திருப்பதி லட்டு கலப்பட விவகார வழக்கு கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துள்ளது. மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை பாயும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கிழக்கு திசை வளிமண்டல அலை நிலவுவதால் 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. கடலூர், தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக நாளையும் மிதமான மழை நீடிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பனிமூட்டம் இருக்கும் என்று அறிவிப்பு இல்லாத நிலையில் தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நிறைவடைந்துள்ளன. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. இதையடுத்து விருப்பமனு அளித்தவர்களிடம் தொகுதி வாரியாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கடந்த 9ஆம் தேதி நேர்காணல் தொடங்கியது. விருப்பமனு அளித்தவர்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், CB சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் நேர்காணல் நடத்தினர். 9ஆம் தேதி தொடங்கிய நேர்காணல் 13ஆம் தேதி வரை நடைபெற்று வந்த நிலையில் பொங்கல் விடுமுறை, பிரதமர் மோடியின் மதுராந்தகம் வருகை ஆகிய காரணங்களால் தொடர்ந்து நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் கடைசி நாளான நேற்று காலையில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கும், மாலையில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணலும் நடைபெற்றன. வேட்பாளர் நேர்காணல் நடந்து முடிந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளதாகவும், தை மாத இறுதி வாரத்திற்குள் வேட்பாளர்களை தேர்வு செய்ய முனைப்பு காட்டி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியுள்ள நிலையில் அக்கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 20ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பரப்புரை குழு ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் மாநில, மாவட்ட அளவிலான செயல்
காவல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெறுகிறது. இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ள நிலையில் QR குறியீடுடன் கூடிய அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்று விவகாரம், கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் CBI விசாரணை என தொடர் நெருக்கடிகளை சந்தித்து வரும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறவுள்ள இன்றைய ஆலோசனைக் கூட்டம் தவேகா தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. துணை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கி அறிவித்துள்ளதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். வரும் கல்வியாண்டு முதல் இளநிலை பிசியோதெரபி மற்றும் இளநிலை ஆக்குபேஷனல் தெரபி ஆகிய படிப்புகளில் சேர நீட் தேர்வை எழுதுவது கட்டாயம் என்று தேசிய துணை மருத்துவ மற்றும் சுகாதார பணிகள் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த அவசரமான தன்னிச்சையான முடிவால் பல பாதிப்புகள் ஏற்படும் என்பதால் இதனை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவம், கல்வி ஆகிய இரு துறைகளும் மாநில அரசின் பொறுப்பில் இருக்கும்போது மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் எடுத்த இந்த முடிவை தமிழ்நாடு அரசு ஏற்காது என்று தெளிவுபட கூறியுள்ளார். துணை மருத்துவம் படிக்கும் பெரும்பாலானோர் மிகவும் பின்தங்கிய சமூக பொருளாதார பின்னணியை கொண்டவர்கள் என்றும் இவர்களை நீட் பயிற்சிக்கு செலவழிக்க கட்டாயப்படுத்துவது பெரும் அநீதி என்றும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். துணை மருத்துவ படிப்புகளின் சேர்க்கை நடைமுறைகள் மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள்ளேயே நீடிக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் பிரதமர் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த மாநிலங்களவை MP தர்மர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அணிமாறியுள்ளார். 2022ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இணைந்திருந்த போது நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளரான ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுடுரத்தைச் சேர்ந்த தர்மருக்கு மாநிலங்களவை உறுப்பினராகும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஒன்றிய செயலாளராக இருந்த தர்மருக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் மூலம் இந்த வாய்ப்பு கிடைத்தது. அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் நீக்கப்பட்ட பின்னர் அவரது ஆதரவாளராக தர்மர் செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தர்மர் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் தனக்கும் கருத்து வேறுபாடு இல்லை என்று கூறினார். என்னை பொறுத்தவரை யார்ட்டையும் கருத்து வேறுபாடு கிடையாது. என் சுயநலமான எடுத்த முடிவு தான். நான் தொடர்ந்து அதிமுகவுடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர். அந்த மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு பொதுச் செயலாளர் அவரையும் சந்தித்தேன். OPS ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சுபரத்னம் உள்ளிட்டோர் அண்மையில் திமுகவில் இணைந்த நிலையில் அவரது ஆதரவாளராக இருந்த தர்மரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சாய்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவின் காட்சிகளே இவை. கன்னியம்பாடி அடுத்த கம்மவான்பேட்டை பகுதியில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் எருதுவிடும் திருவிழாவை கண்டுகளித்தனர். காளைகள் முட்டியதில் 2 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் காளைகள் சிரிபாய்ந்து ஓடும் பாதையில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளை தாண்டி உள்ளே வந்த காளைகளை மறித்த இளைஞர்களை லேசான தடியடி நடத்தி காவல்துறையினர் கலைத்தனர். இந்த போட்டியில் முதலிடம் பிடித்த காளையின் உரிமையாளருக்கு 80,000 ரூபாய் உள்ளிட்ட 51 பரிசுகள் வழங்கப்பட்டன. நாடு முழுவதும் நாளை குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விமான நிலைய கார் பார்க்கிங் பகுதி, பயணிகள் வெளியேறும் நுழைவு வாயில், உள்ளே செல்லும் நுழைவு வாயில் என அனைத்து இடங்களிலும் காவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை ரயில் நிலையத்திலும் காவல்துறையினர், ரயில்வே காவலர்கள் இணைந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். தென்காசி, திண்டுக்கல், விருத்தாச்சலம் ரயில் நிலையங்களிலும் ரயில்வே காவலர்களுடன் காவல்துறையினர் இணைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பயணிகளின் உடைமைகளை பரிசோதித்தனர். இதனிடையே திருச்சி விமான நிலையம் முழுவதும் மூவர்ண கொடியின் வண்ணத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. காண்போரை இது வெகுவாக ஈர்த்தது. நாடு முழுவதும்
குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் டெல்லியில் உள்ள இந்தியா கேட் மற்றும் குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள காட்சிதான் இது. இந்தியாவின் 77வது குடியரசு தினம் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வரலாற்று சின்னங்கள், விமான நிலையங்கள், கட்டடங்கள் வண்ண விளக்குகளால் ஒளிர்கின்றன. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் உள்ள சலால் அணை மூவர்ண விளக்குகளால் சுழித்தது. மும்பையில் பல்வேறு அரசு கட்டடங்கள் மூவர்ண விளக்குகளில் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. குடியரசு தினத்தையொட்டி டெல்லி முழுவதும் 70,000க்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். டெல்லி நகர் முழுவதும் பொருத்தப்பட்டுள்ள 1000க்கும் அதிகமான கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கடைமைப்பாதை அருகே உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து காவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இந்தியா வந்த ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனை மத்திய இணையமைச்சர் ஜிதின் பிரசாத் வரவேற்றார். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில வாரங்களாக பனிப்பொழிவு அதிகரித்து வரும் நிலையில் மணாலிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகளின் கார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்கும் ட்ரோன் காட்சிதான் இது. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் தொடரும் பனிப்பொழிவால் எங்கு பார்த்தாலும் வெண் போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. உத்தராகண்ட் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு தொடர்வதால் அங்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் விடுதிகளில் அறைகள் கிடைக்காததால் பலர் சிரமத்திற்குள்ளாகினர். இமாச்சல பிரதேசத்தின் தலைநகர் சிம்லாவில் சாலையில் கொட்டி கிடந்த பனி அகற்றப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியிலும் சாலையில் மலைபோல் குவிந்து கிடந்த பனிகள் அகற்றப்பட்டன. குல்மார்க், சோனாமார்க் பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஒருவர் மீது ஒருவர் பனிக்குவியலை கையில் எடுத்து வீசி விளையாடினர். ட்ரங்க் பெட்டிக்குள் இருந்து எழுந்து வரும் இளைஞர் சிக்கிய இடம் அவரது காதலியின் வீடு. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே சகேரி கிராமத்தைச் சேர்ந்த இளைஞரும் இளம் பெண்ணும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தனது வீட்டில் அனைவரும் வெளியே சென்றதால் காதலனுக்கு போன் செய்து அழைத்துள்ளார் காதலி. உடனடியாக காதலனும் அங்கு சென்றுள்ளார். அப்போது பெரும் ட்விஸ்டாக யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க உடனடியாக காதலனை வீட்டிற்குள் காதலி மறைத்து வைத்தார். கதவை திறந்தபோது வெளியே நின்றிருந்த பெண்ணின் அத்தை உள்ளே சென்று பார்த்தபோது யாரும் இல்லாததால் உறவினர்களை வரவழைத்துள்ளார். அவர்கள் சல்லடை போட்டு தேடியும் யாரும் சிக்காததால் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். காவலர்கள் வந்தவுடன் அந்த பெண் சாவியை எடுத்துச் சென்று ட்ரங்க் பெட்டியை திறந்தபோது அவரது காதலன் வெளியே வந்ததால் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். காதலியின் வீட்டிற்கு ரகசியமாக சென்று சிக்கிக் கொண்டதால் 1 மணி நேரமாக மூச்சை பிடித்துக் கொண்டு அந்த இளைஞர் பெட்டிக்குள் பதுங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் அதிகரித்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலை, பல்வேறு நாடுகள் மீது அமெரிக்கா விதிக்கும் கட்டுப்பாடுகள் உள்ளிட்டவை காரணமாக தங்கம், வெள்ளியின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சனிக்கிழமை காலையில் கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் 130 ரூபாய் அதிகரித்தது. இதையடுத்து ஒரே நாளில் கிராமுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 14,750 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல ஒரு சவரன் தங்கம் விலை ஒரே நாளில் 1600 ரூபாய் அதிகரித்து 1,18,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் சவரனுக்கு 2,800 ரூபாய் அதிகரித்தது. மேலும் ஒரு வார காலத்தில் சவரனுக்கு 11,760 ரூபாய் உயர்ந்துள்ளது. மேலும் வெள்ளி விலை சனிக்கிழமை காலையில் கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மேலும் 10 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் வெள்ளி 365 ரூபாய்க்கும் 1 கிலோ 3,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை நீதிமன்றத்திலிருந்து சிறைக்கு அழைத்து செல்லும் வழியில் மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசி அவரை கொலை செய்ய முயன்றுள்ளனர். சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி வெடிகுண்டு வீசியவர்களை எதிர்த்து போராடிய சம்பவத்தில் நடந்தது என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மதுரையைச் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை வழக்கு விசாரணைக்காக புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் அவரை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னைக்கு அழைத்துச் சென்றனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில்
பெரம்பலூர் திருமாந்துறை டோல்கேட் அருகே வண்டியை நிறுத்தி ஹோட்டலில் உணவருந்தினர். உணவகத்தின் வெளியே போலீசார் காவலில் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென 2 கார்களில் வந்த கும்பல் உணவகத்தின் மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசியது. தொடர்ந்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து வெள்ளை காளியை வெட்டுவதற்கு முயற்சி செய்துள்ளனர். உடனே அலர்ட்டான எஸ்ஐ ராமச்சந்திரன் மர்ம நபர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்த அவர்கள் மின்னல் வேகத்தில் அங்கிருந்து கார்களில் தப்பினர். வெடிகுண்டு வீசியதில் ரவுடி வெள்ளை காளிக்கு பாதுகாப்பாக வந்த போலீசாரில் மருதுபாண்டி என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் வெள்ளைக்காளி உயிருடன் காப்பாற்றப்பட்டார். ரவுடி வெள்ளைக்காளியை நாட்டு வெடிகுண்டு வீசி வெட்டி கொல்ல முயன்றது ஏன்? யார் அந்த வெள்ளைக்காளி? மதுரையில் பழிக்கு படியாக திமுக பிரமுகர் VK குருசாமிக்கும் அதிமுக பிரமுகர் ராஜபாண்டி தரப்பினருக்கும் 22 ஆண்டுகளாக தொடரும் முன்பகையால் இதுவரை 22 பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளனர். உட்கட்சி தேர்தலில் போஸ்டர் ஒட்டிய தகராறில் குருசாமிக்கும் ராஜபாண்டிக்கும் மோதல் ஏற்பட 2003ஆம் ஆண்டில் ராஜபாண்டி தரப்பைச் சேர்ந்த சின்ன முனுசு கொலை செய்யப்பட்டார். அதுதான் முதல் சம்பவம். அவர்தான் ரவுடி வெள்ளைக்காளியின் சகோதரர். அங்கிருந்து ஆரம்பித்ததுதான் பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம். இருதரப்பிலும் பாம்பு பாண்டி, கணுக்கன் முனியசாமி, சப்பானி முருகன், சின்ன முனீஸ் உள்ளிட்ட பல ரவுடிகள் தலையெடுத்தனர். அதில் வெள்ளைக்காளி, கிளாமர் காளி உள்ளிட்டோர் மிக முக்கிய புள்ளிகள். ராஜபாண்டிக்கு ஆதரவாக வெள்ளைக்காளியும், VK குருசாமிக்கு ஆதரவாக அவரது சகோதரி மகனான கிளாமர் காளியும் மாறி மாறி தங்களது கூட்டாளிகளை ஏவி கொலைகளை அரங்கேற்றி வந்தனர். அதில் கடைசியாக மார்ச் 22ஆம் தேதி கிளாமர் காளியை கட்டம் கட்டி கொலை செய்ய அவ்வழக்கில் ரவுடி வெள்ளைக்காளியின் தாயார் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். இப்படி அடுத்தடுத்து கொலைகளில் ஈடுபட்டு சிறையில் உள்ள ரவுடி வெள்ளைக்காளி மீது 9 கொலை வழக்குகள், 8 கொலை முயற்சி வழக்குகள், 30ற்கு மேற்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளன. சிறையில் இருந்தே குருசாமி தரப்பினரை போட்டுத் தள்ள திட்டம் வகுத்து கொடுத்து வருவதாகவும், சிறை நட்பால் புது கூட்டாளிகளை உருவாக்குவதாகவும் அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளது. இந்த நிலையில்தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் வெள்ளைக்காளியை கொலை செய்ய மர்ம நபர்கள் முயன்றுள்ளனர். தனிப்படை அமைத்த போலீசார் தப்பிச் சென்றவர்களை பிடிக்க களத்தில் இறங்கி தேடுதலில் ஈடுபட்டனர். திருமாந்துறையில் இருந்து கடலூர் மாவட்டம் ஒரத்தூர் வழியாக காரில் சீறி பாய்ந்த கும்பலை போலீசார் பின்தொடர்ந்து சென்றனர். ஒரத்தூர் சுங்கச்சாவடியில் நிற்காமல் சென்ற கார் தடுப்புகளை மோதிவிட்டு மின்னல் வேகத்தில் சென்றது. கடலூர் மாவட்டம் முழுக்க அலர்ட் விடுக்கப்பட்டு ஒட்டுமொத்த போலீசாரும் களத்தில் இறங்க கடலூர் மாவட்டம் எழுத்தூர் அருகே 2 கார்களின் ஒன்றை ஓரமாக நிறுத்திவிட்டு தப்பித்துள்ளனர். அக்காரை திட்டக்குடி போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு 2 வண்டியில வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து அந்த நபரை, வெள்ளைக்காளிங்கிற நபரை மர்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது எஸ்கார்டு இருந்த போலீஸ் இம்மீடியட்டாக உடனடியாக அந்த இதை தடுக்கக்கூடிய விதமாக அந்த இன்சிடெண்ட் யாருக்கு, அந்த குற்றவாளிக்கு எதுவும் அசால்ட் ஆகாமல் தடுத்துட்டாங்க. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். உதகை அருகே மாயாரில் நீண்ட தூரத்திற்கு சாலையில் நடந்து சென்ற புலியை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சத்திற்கு ஆளாக்கினர். மசனகுடி, மாயார் கிராமங்களுக்கு இடையிலான சாலையில் புலி ஒன்று கம்பீரமாக நடந்து சென்றது. வாகனங்களின் வெளிச்சத்தை கண்டதும் சலனமின்றி சாலையை கிடந்தது. இதேபோன்று ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டி பவானிசாகர் சாலையில் உலா வந்த ஒற்றை யானையால் வாகன ஓட்டிகள் அச்சத்திற்கு ஆளாக்கினர். வெகு நேரமாக சாலையில் நின்றிருந்த யானை பின்னர் தானாகவே வனப்பகுதிக்குள் சென்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக நுழைவாயில் பகுதியிலிருந்து கோட்டையூர் ஸ்ரீராம் நகர் வரை சாலையோரம் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டதால் பொதுமக்கள் அதிருப்தியடைந்தனர். கல்லூரி வளாகத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வாகனங்கள் வந்து செல்ல இடைஞ்சலாக இருப்பதால் சாலையோரத்திலிருந்து பழமையான மரங்கள் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலில் இஸ்லாம் சிறுமி ஒருவர் யோகாசனம் செய்தபடி மலையேறியது பக்தர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. சேலத்தைச் சேர்ந்த ஹானா 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். யோகாசன சாதனை முயற்சியாக அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலின் ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒரு யோகாசனம் செய்தவாறு ஏறினார்.
காலை 6:45 மணிக்கு முதல் படிக்கட்டில் தொடங்கிய அவர் 10:30 மணியளவில் 1300 படிகளை கடந்து தனது சாதனை முயற்சியை நிறைவு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பஜார் வீதியில் உள்ள பழக்கடைக்குள் நள்ளிரவில் புகுந்து திருடன் கல்லாப்பெட்டியில் இருந்த 1,19,000 ரூபாய் ரொக்கத்தை திருடிச் சென்றார். இதனால் வியாபாரிகள் அச்சமடைந்துள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு திருடியது யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கோவை மாவட்டம் பன்னீர்மடை அருகே தனியார் தோட்டத்தில் யானை உலாவந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. வரப்பாளையம் பகுதியில் உள்ள ஆனந்தகுமார் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் கனகராஜ் என்பவர் தங்கியுள்ளார். இந்நிலையில் வியாழக்கிழமை இரவு இந்த தோட்டத்திற்குள் நுழைந்த ஆண் யானையை கண்ட கனகராஜ் வீட்டிற்குள் சென்று பதுங்கியுள்ளார். அப்போது யானை பயிர்களை சாப்பிட்டுவிட்டு கடந்து செல்லும் காட்சிகளும் வீட்டை நோக்கி வரும் காட்சிகளும் பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பள்ளி பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி வழங்கிய பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அனைத்து பாடப்பிரிவுகளையும் சேர்த்து 590 பட்டதாரி ஆசிரியர்களும் 510 முதுநிலை ஆசிரியர்களும் அவரவரது பாடப்பிரிவுகளில் 100% தேர்ச்சியை வழங்கியுள்ளனர். அவர்களை பாராட்டும் விதமாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தனித்தனியாக பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். ஓசூரில் காவல்துறையினர் வாகன தணிக்கையின் போது லாரியில் கடத்தி வரப்பட்ட 1500 கிலோ குட்கா பிடிபட்டது. சீதாராமேடு பகுதியில் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த சரக்கு வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் மூட்டை மூட்டையாக தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்ததால் அவை வாகனத்துடன் பறிமுதல் செய்யப்பட்டன. ஓட்டுநர் இம்ரான் கைது செய்யப்பட்ட நிலையில் கடத்தல் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கரூர் மாவட்டம் புத்தாம்பூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் திருக்குறள் உலக சாதனை நிகழ்வு நடத்தப்பட்டது. 1330 மாணவ மாணவியர் இணைந்து 1330 ஓலைகளில் 1330 திருக்குறள்களை 1330 வினாடிகளில் எழுதினர். மேலும் மாணவர்கள் வரிசையாக நின்று திருவள்ளுவரின் பிரம்மாண்ட உருவத்தை உருவாக்கி கிராண்ட் யூனிவர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனையில் இடம் பிடித்தனர். இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் தஞ்சையில் உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. மேலவஸ்தா சாவடியில் உள்ள இந்திய உணவு தொழில்நுட்ப மற்றும் மேலாண்மை கழகத்தில் நடைபெற்ற கண்காட்சியில் இயற்கை வேளாண்மை சார்ந்த உணவுப் பொருட்கள், உயிர் உரங்கள், அதன் பலன்கள் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் காங்கேயம் சாலை தனியார் ஹோட்டல் வளாகத்தில் 22வது புத்தக காட்சி தொடங்கியது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாராயணவரை மற்றும் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் ஆகியோர் புத்தக காட்சியை தொடங்கி வைத்தனர். பிப்ரவரி 3ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் புத்தக காட்சியில் குழந்தைகளுக்கான பிரத்யேக கதை நூல்கள், வரலாற்று புத்தகங்கள், ஆய்வு கட்டுரைகள், புகழ்பெற்ற எழுத்தாளர்களின் பல்வேறு படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. 50 முதல் 100 ஆண்டுகளுக்குள் விண்வெளியில் 2 லட்சம் பேர் வசிக்கும் நிலை உருவாகும் என்று விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் இயக்குநர் ராஜராஜன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற ஏபிவிபி மாநாட்டில் பேசிய அவர் நிலவில் சுரங்கப் பணிகளை மேற்கொண்டு ஆய்வுகளை நடத்திடவும் திட்டமிட்டு வருவதாக கூறினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அனந்தமலை மலைப்பகுதியில் செயல்படும் கல்குவாரிகளை மூடக்கோரி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனந்தமலை மலைப்பகுதியில் விதிகளை மீறி செயல்படும் கல்குவாரிகள் மீது மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டினர். கல்குவாரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. பீகாரில் வந்தே பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் சரக்கு ரயில்களாக மாறியது போன்ற வீடியோக்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. மக்களுக்கு சொகுசு பயணத்தை தரக்கூடிய இந்த விரைவு ரயில்களில் மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களை ஏற்றி முன்பதிவு செய்த பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய வீடியோக்கள் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் மகோர் பகுதியில் கடும் பனிப்பொழிவில் சிக்கி தவித்த 3 பொதுமக்களை இந்திய எல்லை சாலைகள் அமைப்பான BROவின் ப்ராஜெக்ட் சாம்பர்க் வீரர்கள் பாதுகாப்புடன் மீட்டனர். சாலைகள் முழுவதும் பனி மூடியிருந்ததால் மீட்புக் குழுவினர் 4 அடி உயர பணியில் சுமார் 11 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு முதல் உதவி அளித்தனர்.
ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் உள்ள சதார் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் அந்த பகுதியை புகைமண்டலமாக காட்சியளித்தது. ராணுவ துப்பாக்கிச் சுடும் பயிற்சி தளம் அருகே இந்த விபத்து நடந்துள்ளது. ராணுவ பயிற்சியின் போது பாதுகாப்பாக குவித்து வைக்கப்பட்டிருந்த பழைய டயர்களில் பற்றிய தீ மலைப்பகுதிக்கு பரவியதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோவை பிச்சனூர் பகுதியில் செயல்படும் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற கல்வி விருதுகள் வழங்கும் விழாவில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாழ்க்கையில் வெற்றி பெற தொடர்ச்சியான கற்றல் கட்டாய தேவை என்று அறிவுறுத்தினார். படிச்சுட்டு வெளியே வந்து ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும், கற்றது கை மண்ணளவு கூட கிடையாது, கைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட்டுக்கு ஈக்குவல் தான். அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். கல்லாதது ஒரு எலி உலகளவு. ஸோ த கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் எ மேண்டேட்டரி ரிக்வயர்மெண்ட் ஃபார் சம்படி டு சக்சீட் இன் த லைஃப். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பகுதியில் உள்ள அரசியர் பாசன கால்வாயில் கழிவுநீர் கலப்பால் தண்ணீர் மாசடைவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த கால்வாய் மூலம் 6.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு 662 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் தொடர்ந்து கழிவுநீர் கால்வாயில் கலப்பதால் கழிவுநீர் கால்வாய் போல மாறிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கால்வாயை புனரமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் ஆலாந்துறை அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி சென்ற யானையால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். ஆலந்துறை அடுத்த சோலைப்படுகை கிராமத்திற்குள் புகுந்த யானை அங்குள்ள வாழை, தென்னை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி சென்றது. கடந்த 10 நாட்களாக அதே பகுதியில் யானை முகாமிட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நாளை திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் கலந்து கொள்ளவிருக்கும் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார். இதற்காக 200 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடலில் ஏராளமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை மணலி புதுநகரில் மின்சாரம் தாக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. 74C பிளாக் பகுதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமி வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றபோது மழையால் திடீரென கால் வலிக்கு விழுந்துள்ளார். அப்பொழுது மாடி அருகே அபாயகரமான முறையில் செல்லும் மின்சார கம்பியில் கைப்பட்டதில் மின்சாரம் பாய்ந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தாழ்வாக செல்லும் மின்சார கம்பிகளை சீரமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பேரூர் பகுதியில் அறுவடைக்கு தயாரான வாழை மரங்களை சேதப்படுத்தி சென்ற காட்டுப்பன்றிகளால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தீத்திப்பாளையத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் தோட்டத்திற்குள் புகுந்து காட்டுப்பன்றிகள் அறுவடைக்கு தயாரான 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களின் அடித்தண்டுகளை கடித்து சேதப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பள்ளி வேனும் மினி லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மாணவர்கள் காயமடைந்தனர். ஆலைச்சிகுடி சாலை அருகே செயல்படும் தனியார் பள்ளியின் வாகனத்தில் மாணவர்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது வயலூர் கிராமம் அருகே எதிரே வந்த மினி லாரி மோதியது. பள்ளி வாகனத்தில் இருந்த 4 மாணவர்களும் ஓட்டுநரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் செம்பட்டி விடுதியில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவன் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செம்பட்டி விடுதியைச் சேர்ந்த சிவகுமார், பத்மினி தம்பதியினரின் 5 வயது மகன் ஸ்ரீதரன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை பாம்பு கடித்துள்ளது. இதனையடுத்து ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சிறுவன் செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மினி சரக்கு வாகனம் தீப்பிடித்து எரிந்ததில் ஒருவர் உடல் கருகி உயிரிழந்தார். ஓடந்துறை பவானி ஆற்றுப்பாலம் அருகே ஹக்கீம் என்பவரது மினி சரக்கு வாகனத்தில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ முழுவதும் அணைந்த பின் சரக்கு வாகனத்தில் ஒருவர் உடல் கருகி உயிரிழந்தது தெரியவந்தது. உயிரிழந்த நபர் குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலிக்கு ஒடிஷாவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்த பெண் உள்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். நெய்வேலி ஆர்ச்கேட் பகுதியில் பேருந்தில் காவலர்கள் சோதனை செய்தபோது அதில் 21 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டதை கண்டறிந்தனர். இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த காவலர்கள் அபிலாஷ் குரு, அலிசா ஆகிய 2 பேரை கைது செய்தனர். இதனையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் நெய்வேலியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட குட்டி தேவா, சுதாகர், சந்துரு, ஜீவா ஆகிய 4 பேரை கைது செய்தனர்.